ஒன்று நம்ம அழைப்பு ஒன்று கையில் வச்சுடுங்க. போமா. தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் சார்பாக வருகின்ற மே 5 வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்று 43வது வணிகர் தின மாநில மாநாடு குறித்து அதனுடைய அழைப்புதனை தமிழ்நாடு முதலமைச்சர் அவரிடத்திலே வழங்கியிருக்கிறோம். அதற்கு முக்கிய நோக்கம் என்பது 42 ஆண்டுகளாக நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து குறிப்பாக 43வது மாநில மாநாட்டிலே அரசு வணிகர் தினம் என்பதை அரசாணை வெளியிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அதற்கேற்ப இந்த ஆண்டு நடைபெறுகின்ற மாநாடு இன்று தமிழகத்தினுடைய வரலாற்றிலே அரசாணை வெளியிட்டு வணிகர் தினமாக கொண்டாடுகிறோம். ஆகவே அந்த அரசாணை வெளியிட்ட முதலமைச்சருக்கு நன்றி கூறி அவருக்கு இந்த அழைப்புதலை அனுப்பியிருக்கிறோம், தந்திருக்கிறோம். தமிழகம் முழுவதும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பேரமைப்பினுடைய மாநாட்டு அழைப்புதல் தந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே 43வது மாநில மாநாட்டில் சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இருக்கிறோம். இந்த மாநில மாநாடு ஒரு திருப்புமுனை மாநாடாக அமையும், வியாபாரிகளுக்கு இழப்பீடை போக்கக்கூடிய மாநாடாக அமையும். அதே போன்று மத்திய அரசு கேஸ் சிலிண்டர் விலை மிக கணிசமாக உயர்ந்திருக்கிறது. இந்த உயர்வு என்பது சாமானிய ஏழை எளிய மக்கள், கூலி தொழிலாளர்கள் இவர்களெல்லாம் உணவு சாப்பிடுகின்ற பொழுது அதற்கு கடுமையான உச்சமான விலை உயர்ந்துவிடும். ஆகவே விலையேற்றத்தை மத்திய அரசு உடனே மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு கேட்டுக்கொள்கிறது. மாநாடு திருவாரூரில் நடைபெறுகின்ற மாநில மாநாட்டில் 40 ஏக்கர் இடப்பரப்பு அளவில் அங்கு வாகனம் நிறுத்துவதற்கு தனி இடம், மாநாட்டுக்கு என்று தனி இடம். ஆகவே இந்த மாநாடு என்பது ஒரு வரலாற்று முக்கிய சிறப்புமிக்க மாநாடாக அமைய இருக்கிறது. தமிழகம் முழுவதும் லட்ச வணிகர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். அதற்கு அடிப்படை வசதிகளை அந்த மாவட்டத்தினுடைய தலைவர் வி.கே. ராமமூர்த்தி தலைமையிலே மிக அருமையான பணிதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சிறப்பு விருந்தினராக மரியாதைக்குரிய ஆசியாவிலே ஒரு தொழிலதிபராக விளங்கி கொண்டிருக்கின்ற லெஜண்ட் சரவணன் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு சார் அவர்களும், நகை வைர வியாபார சங்கத்தினுடைய தலைவர் செலானி அவர்களும் பங்கேற்கிறார்கள். சொல்லுங்க. சிலிண்டர் விலை உயர்வை திரும்ப பெறவில்லை என்று சொன்னால் மே 5 மாநில மாநாட்டிற்கு பிறகு வருகின்ற மே 6ஆம் தேதி எங்கள் ஆட்சி மன்ற குழு கூட்டப்பட்டு இதை திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி போராட்டம் நடத்துவது என்பதை முடிவெடுக்க இருக்கிறோம்.